விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் அந்த மயிலாடுதுறை டிஎஸ்பி அவர் சுந்தரேசன் அவருடைய விவகாரத்துக்கு பிறகு டிபார்ட்மெண்ட்டில் பல தாக்கம் ஏற்படுது. அதன் தொடர்ச்சியாக இப்போ இன்னைக்கு அந்த பரத் ஸ்ரீனிவாஸ் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டு டிசிபி 2 அதில் டிஎஸ்பியாக இருக்கிறாரு. அவர் 97 பேட்ச். அவர் டைரெக்டாக விஆர்எஸ்க்கு ஹோம் செக்ரட்டரிக்கு லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. அது ஒன்று இருக்கட்டும். அதற்கு முன்பாக த்ரூ ப்ராப்பர் சேனல் ஒன்று கொடுங்க. டிஜிபி மூலமாக தான் போகணும். அதனால் அது கொடுங்க. உங்கள் மீது அந்த விஜிலன்ஸ் என்கொயரி, எஸ்பிசிஐடி என்கொயரி அதெல்லாம் முடிச்சு 3 மாதத்தில் கரெக்டாக இன்றைக்கி கொடுத்ததுலேருந்து 3வது மாதம் டேட்டில் கொடுத்துருவாங்க. ஆனால் வேறு டிபார்ட்மெண்டல் பிஆர் இருந்தால் கூட கொடுக்க மாட்டாங்க. பிஆர் காண்டம்ப்ளேஷன் இருந்தால் கூட கொடுக்க மாட்டாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணக்கூடியது. பல பதிவுகளில் நம்ம சொல்கிறதே இதுதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சுச்சுவேஷன் அவ்வளவு சரியில்லைங்க. யாரும் காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. கீழே இருக்கக்கூடிய கீழ்நிலை அதிகாரிகள்கிட்டையும் உங்களால் வேலை வாங்க முடியாது. அதற்கான காரணம் என்னன்னா, அவர்கள் ஒரு வகையான மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. உயர் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு வகையான டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த நிலையில் ஓரளவுக்கான பென்ஷனுக்கு எலிஜிபிலிட்டி வந்துருச்சுன்னா கொடுத்துட்டு வந்துடுறது ரொம்ப சால சிறந்தது அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இண்டிவிஜுவலுடைய உடல்நலம், அவர்களுடைய குடும்ப நலன், அவர்களுடைய மனநலன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அவர் கொடுத்துருக்காரு. அவர் பரத் ஸ்ரீனிவாஸ் இது ஒரு முன்னெடுப்பாக பார்ப்போம். அப்புறம் இந்த பதிவுமே கூட அந்த சுந்தரேசன் டிஎஸ்பி விவகாரத்தை தொடர்ந்த தாக்கம் தான். அதனைத் தொடர்ந்து இப்போ கரண்ட் ஜூனியர் விகடன் இந்த போட்டிருக்கும் பாருங்க. அதில் பார்த்தோம்னா அவர் ஏடிஜிபி லேண்ட் ஆர்டர், அவர் ஐஜி இன்ட்டு அவங்க 2 பேர் படம் போட்டு இருவர் தர்பார் சீரழியும் காவல்துறை அப்படின்னு சொல்லி ஒரு 4 பக்கத்துக்கான ஒரு கவர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஆனால் அதில் டிபார்ட்மெண்ட்டினுடைய நிலை எப்படி இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீப காலமாக அனைத்து ஊடகங்கள்லையுமே காவல்துறை மீதான விமர்சனங்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஊடகங்கள் மற்றும் பத்திரிகை துறை இதுகளில் இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் தாண்டி இப்போ ஆனால் காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடியவரே, அதுவும் ஒரு கெசட்டட் ரேங்க் அதிகாரி, ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அவரே இந்த உயர் அதிகாரிகள் 2 பேர் பெயரை குறிப்பிட்டு, அவர் வேலை பார்க்கக்கூடிய மயிலாடுதுறை ஸ்டாலின் பெயரை குறிப்பிட்டு, அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் பாலச்சந்திரன் பெயரை குறிப்பிட்டு டெலிபரேட்டாக அப்படியே பேட்டி கொடுக்குறாரு. அவர் இந்த வண்டியை வண்டி பிடிங்கிட்டாங்க அதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்க. வண்டிலாம் ஒரு மாவட்டத்தில் ஓடக்கூடிய எல்லா வண்டியும் அது டிஎஸ்பிக்கு ஓடினாலும் சரி, ஏடிஎஸ்பிக்கு ஓடினாலும் சரி, இன்ஸ்பெக்டருக்கு ஓடினாலும் சரி, எஸ்ஐக்கு பைக் கொடுத்தாலும் சரி, எல்லாமே எஸ்பி கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்க. அவர் எடுக்கிறது அதெல்லாம் பெருசாக எகென்ஸ்ட் லா, ஏன்னா பொது வெளியில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்ற அளவுக்குலாம் பார்க்க மாட்டாங்க. அது எடுப்பாங்க, அப்புறம் மறுபடியும் திரும்ப கொடுப்பாங்க, அது வேற வச்சுக்கோங்க. ஆனால் இதில் ஹைலைட் ஆகக்கூடிய விஷயம், அவர்களை குறிப்பிட்டு நான் பழிவாங்கப்படுகிறேன் அப்படின்றார். யார்? ஏடிஜிபி லேண்ட் ஆர்டர் ஐஜி இன்ட்டு அவர்களை குறிப்பிட்டு பழிவாங்கப்படுறேன்றார். என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்றார். ஆனால் இந்த பொது வெளியிலேயே பேட்டி கொடுக்குறாரு. இதற்கு முன்னாடி காவல்துறை வரலாற்றிலே இல்லாத ஒரு விஷயம். ஏதோ அந்த காக்கி அரசல் புரசல் கிசு கிசு இந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுவாங்க. அதில் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும். ஆனால் இந்த அளவுக்கு ஓப்பனாக ஒரு அதிகாரிகளை குறிப்பிட்டு இப்போ வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து இதற்கு என்ன ரிப்ளை அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த பழிவாங்கப்படுவதற்கான காரணத்தையும் அவர் சொல்றாரு. அவர் அதில் என்ன சொல்றாரு, ஜஸ்ட் இவர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி, ஆனால் இதுக்கு இந்த மயிலாடுதுறை பிஇடபிள்யூ டிஎஸ்பியாக வர்றதுக்கு முன்னாடி கடந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் தான் இருந்திருக்கிறார். அங்கே ஒரு டிஎஸ்பி இருப்பாங்க, ஒரு எஸ்பி இருப்பாங்க. ஆனால் அது டெபுடேஷனில் போவாங்க. அதில் தான் கடந்த 5 வருடமாக இருந்தேன்றார். அப்போ இருந்த காலகட்டத்தில் ஆனால் அங்கே ஒரு 2022 ரிட்டையர்ட் ஆன ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் காஞ்சிபுரத்தில் குடியிருந்தவங்க, அவங்க கடந்த 21/8/2024 மர்டர் ஆயிடுறாங்க.
காஞ்சிபுரத்தில். அப்போ அந்த மர்டர் கேஸ் விஷயமா அது வந்து சிவகாஞ்சி காவல் நிலையத்தினுடைய சரகம். அந்த மர்டர் கேஸ் விஷயமா அந்த காஞ்சிபுரம் போலீஸ் விசாரணையில் அப்போதைய அந்த மாவட்டத்தினுடைய எம்டிஎம்கே மதிமுக மாவட்ட தலைவர், அப்புறம் ஒரு எலக்ட்ரீஷியன் பிரபு, இவங்க 2 பேரும் வந்து கைது பண்ணுறாங்க. அதில் போலீஸ் எக்ஸஸ் பவர், அவர்களுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு காயம், அவர்களது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து 25/8/2024 செக்யூர் பண்ணிட்டு 28/8/2024 ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணும்போது கூட அவர்கள் தன்னை தாக்கப்பட்ட விவரத்தை மேஜிஸ்ட்ரேட்டை சொல்ல முடியாத அளவுக்கு அச்சுறுத்தி போனதாகலாம் புகார். ஆனால் அது யாருன்னா அந்த 2 பேர் போனாங்கல்ல, பிரபுனுடைய ஒய்ஃபு தீபா அப்படின்றவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அந்த வளையாபதி அவங்களுடைய ஒய்ஃபு முத்து சரஸ்வதி அப்படின்றவங்க 2 பேர் வந்து மனித உரிமை கமிஷனுக்கு புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரை இவர் விசாரிக்கிறாரு. விசாரித்ததில் ஒரு ஏஎஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டரு, அதர் ரேங்க்ஸில் ஒரு 10 பேர் எல்லாருமே வந்து இந்த போலீஸினுடைய அத்துமீறலுக்கு காரணமாக இருந்தாங்க, அந்த எக்ஸஸ் டார்ச்சர் அப்படின்றதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அப்போயே இவருக்கு ஒரு சில அழுத்தம் வருது, நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இவர் சொல்கிறார், ஆனால் கொடுக்காதீங்க அந்த மாதிரின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த இதில் எனக்கு அழுத்தம் தந்த உயர் அதிகாரிகளையும் மீறி எது உண்மையோ எது நடந்ததோ அந்த அறிக்கையை நான் கொடுத்தேன்றாரு. அப்போ மனித உரிமை கமிஷனுக்கான அந்த சேர்பர்சன் வந்து கேரளா ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர், ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி, அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு மணிக்குமார். அதனால் அவங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட தான் நான் இது பண்ணேன் அப்படின்றாரு. அப்புறம் அது போக இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த மர்டர் கேஸில் சம்மந்தப்பட்ட திருவேங்கடம் அவருடைய என்கவுண்டர், ஆனால் திருவேங்கடமுடைய என்கவுண்டர், அது போக 2 நொட்டோரியஸ் கிரிமினல் காக்காத்தோப்பு பாலாஜி, சிசிங் ராஜா, இந்த 2 என்கவுண்டர், இந்த 3 என்கவுண்டரையும் விசாரித்தேன். அதுலேயும் போலீஸ் எக்ஸஸ் பவர் அப்படின்றத அந்த அறிக்கையும் கொடுத்தேன். அப்பையும் எனக்கு அழுத்தம் இருந்துச்சு, அவங்க உயர் அதிகாரிகள் சொன்னதை கேட்கல, அதன் பொருட்டு தான் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு. ஒரு 5 வருஷமாக இருக்கிறவர், பெரும்பாலும் அதெல்லாம் வந்து பணம் வராத துறை, யாரும் அதுக்கு போய் மோதவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. இது மாதிரி அமைதியாக பேசாமல் நம்ம நிம்மதியாக இருப்போம்னு நினைக்கிறவங்க தான் இருப்பாங்க. அது மாதிரி இருந்திருக்கோம்ன்றாரு. அப்புறம் அதிலிருந்து அந்த அவர்கள் சொன்னதை கேட்காம எது உண்மையோ, சொன்னதை கேட்குறது என்ன, எது உண்மையோ அதை போய் கொடுத்தேன் அப்படின்றாரு. அப்புறம் உடனடியாக வந்து இவர் அங்கேருந்து அப்போயே வந்து மாறுதல் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த நேரம் வந்து அப்போதைய அந்த அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் மணிக்குமார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. இல்லைங்க இவர் இருக்கட்டும் இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒத்துக்கிடுவாங்களே போலீஸில், வேணாம்னா வேணாந்தான். அப்புறம் மறுபடி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் தான் அவர் ஜஸ்டிஸுக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பெல்லாம் போலீஸ் வித்ட்ரா பண்ணுச்சு, பத்திரிகை செய்தியெலாம் வந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி அது அப்புறம் அவரும் கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டார், இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டார். அப்புறம் அங்கேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்புறம் வேறு ஆளை போட்டாங்க. அதுலேருந்து தான் அவரை நேரம் இங்கே போட்டாங்க. இவர் போட்டோன்னா அப்புறம் மெடிக்கல் லீவ் என்ட்ரு ஆனார். மெடிக்கல் லீவில் இருந்த மெனிக்கு தான் அப்புறம் இது விஆர்எஸ் கொடுத்தாரு. அது ஜனவரியிலேயே வந்துருச்சுன்றாரு, அவர் ஒரு பேட்டியில் கூட குறிப்பிட்டார். அப்போயே வந்துருச்சுன்னா போயிருக்க வேண்டியதானே. அப்புறம் ஏதோ உயர் அதிகாரிகள் இவரை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி எதுக்கு எப்போ போகிற, அவ்வளோதான் இந்த ஏடிஎஸ்பி, இவங்க பேச்செல்லாம் ஏடிஎஸ்பி ஆகிட்டாங்க. அதனால் அதுக்கு அடுத்து லேசாக போட்டாங்கனாலே உங்களுக்கு வந்துடும்ல, 10-50 பேர் போட்டாலே வந்துடும், ஏடிஎஸ்பி ஆகிட்டு போங்க அப்படின்னு. இதே மாதிரி சுச்சுவேஷன் நானுமே பர்சனலாக சந்தித்தேன் ஆஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கும் பொழுது. 9 வருஷம் முடிஞ்சிருச்சு, 10வது வருஷம் தான் நான் கொடுக்குறேன். ஏன் இந்த 10வது வருஷம் அப்படி இருந்தீங்கன்னா டிஎஸ்பி வந்துடுமே அப்படின்னாங்க. வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன், விஆர்எஸ் போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா முடிவு தான். ஆனால் ஏன் போகிறீங்க, அப்போ வந்து டிஎஸ்பி ப்ரமோஷன் வாங்கிட்டு போனீங்கன்னா இன்னும் வந்து சம்பளம் வந்து கூடுதலாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதில் இன்னும் கொஞ்சம் பென்ஷன் கூடுமே, ஒன்றும் வேணாம். ஆனால் வேணாம்னு முடிவு பண்ணிட்டா நிம்மதியாக இருக்கணும். இது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டா அந்த இன்ஸ்பெக்டருக்கு உரிய ஃபுல் பென்ஷன் என்ன எலிஜிபிளோ அதை கிடைச்சா போதும்னு இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அப்போயே ஒரு ஜனவரியிலேயே போயிருந்துருக்கணும் இந்த சுந்தரேசன். ஆனால் அவங்க உயர் அதிகாரி சொன்னாங்க, அவரை சமாதானப்படுத்தினாங்க, நான் இருந்துட்டேன் அப்படின்றதெல்லாம் ஒரு ஏற்கக்கூடியதே கிடையாது. நமக்கு தெரியாதா, போலீஸில் 30 வருஷம் என்ன அப்புறம் பார்த்தீங்க. ஆனால் உயர் அதிகாரிகள் அவங்களுக்கு தேவைக்கு தாங்க சொல்லுவாங்க.
அதனால் அப்பயே ஒரு விஆர்எஸ் போயிருந்துருக்கலாம், போகல. அப்புறம் அதில் பார்த்தோம்னா இங்கே வந்ததுக்கு பிறகு அவருடைய ரொட்டீன் வேலையை பார்க்குறாரு. ஆனால் இங்கே மதுவிலக்கு வந்ததுக்கு பிறகு அது அந்த லோக்கலில் வந்து ஏதோ இருக்கக்கூடிய அந்த அண்ணாத்திரை பார் தானே, அதெல்லாம் அண்ணாத்திரை தான், வேறு என்ன கட்சிக்காரங்க தான் ஓட்டுவாங்க, அதுக்கு என்ன லைசன்ஸ் இருக்குது. அந்த பார்லாம் வந்து அடித்து இது பண்ணி இருக்கிறாரு நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்ததெல்லாம். அப்புறம் அதில் ஏதோ ஒரு 800 பேர் வரைக்கும் அரெஸ்ட் அண்ட் ரிமாண்ட் பண்ணியிருக்கேன்றாரு. அப்போயே ஆட்டோமேட்டிக்காக உயர் அதிகாரிகளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்ன சொல்ல போனால் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா மதுவிலக்கில் அந்த ஸ்பியூரியஸு இல்லிசிட் அராக்கு இது மாதிரி விற்காமல் பார்த்துக்குங்கன்னுவாங்க. ஆனால் மற்றபடி வந்து டாஸ்மாக் சரக்கு இங்கே வாங்கி செல்லிங் ஓட்டுறேன், கடை டைம் வந்து முன்னாடி பின்னாடி ஓட்டுறேன், அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. அதுக்கெல்லாம் மாமூல் வந்துக்கிட்டு இருக்கோம். யார் எல்லா மட்டத்துக்கும் போகும், எஸ்பி மட்டத்துலேருந்து எல்லாருக்குமே போகும். இவர் இப்படி அடித்தாருன்னா அப்புறம் என்னத்தை போகும். அதனால் அந்த வருமானம்லாம் பாதிக்கும். டாஸ்மாக் சரக்கு தானங்க ஓட்டட்டேன் அது பாட்டுக்கு அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. சும்மா பேரளவுக்கு தான் வெளியில் டயம் இங்கே திறக்க மாட்டான், அது இதெல்லாம் சும்மா பேரளவுக்கு இருக்கும். அப்புறம் மற்றபடி எல்லா இதுலேயும் எல்லா டயத்துலையும் 24 மணி நேரம் கிடைக்கக்கூடிய சரக்கு தான் டாஸ்மாக். அதனால் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் அடித்து காலி பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னால அதில் ஒரு அதிருப்தி. ஏற்கனவே இவர் அந்த மனித உரிமை கமிஷனில் இருந்த நேரம் உயர் அதிகாரிகளுடைய அந்த கோபத்தை சம்பாதித்ததனுடைய விளைவு இவரை டார்ச்சர் பண்ணுங்கன்றாங்க. அந்த அடிப்படையில் தான் வண்டியை பிடுங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான வேலை. ஆனால் ஆஸ் டிஎஸ்பி இருக்கிறாரு, ஒரு கெசட்டர் ரேங்க் ஆஃபீஸரு, அவருக்கு வண்டியை பிடுங்கினீங்கன்னா என்னவா. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப சில்லியான வேலை. எப்படி வேலையெல்லாம் பார்க்குறாங்க பாருங்க போலீஸில். ஆனால் அதில் பார்த்துட்டு அப்புறம் அந்த அதுக்கு இவர் அசரலை, ஆனால் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. திரும்ப திரும்ப ஒரு மனுஷனை அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ப்ரோவோக் பண்ணோம்னா என்ன ஆகும், வெடிக்கிறாரு. மறுபடியும் வெடித்த உடனே அப்புறம் மறுபடியும் அதை காரணமாக வச்சு, அதைத்தானே அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது, அதை காரணமாக வச்சு இந்த பாருங்கள் பேட்டியை கொடுத்துட்டாரு, இதெல்லாம் வந்து கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனடியாக அப்படியே தானே டிஐஜி வந்து அப்படியே விசாரிச்சோம்னாக்க அந்த பார்ட்டி 11 பேர் விட்னஸ் சொல்கிறீங்களே என்ன நினச்சாலும் கொடுப்பாங்க இல்லைங்க, வாங்க முடியாதா போலீஸு. ஆர்டினரியான கேஸ் 161 நம்ம என்ன நினைக்கிறோமோ ஸ்டேட்மெண்ட்டு நம்ம வாட்டுக்கு எழுதிக்கிறோம், பார்ட்டிக்கு தெரியுமா, அதுவே தெரியும். இதில் என்ன வாங்க முடியாதா, கூட வேலை பார்க்கக்கூடிய போலீஸு இவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியாதா, கையை பிடிச்சி தரணும் வாங்கலாம், என்னன்னாலும் வாங்கலாம், என்னென்னத்தையே வாங்கி. இப்போ இதில் இவர் பாருங்கள், நம்ம அதிலே வந்து முந்தைய பதிவில் கூட சொல்லியிருந்தேன், இவர் வந்து அந்த பூனைக்கு மணி கட்டின அந்த விஷயத்தை செஞ்சுட்டாரு, ஆனாலும் தனிப்பட்ட வகையில் கொஞ்சம் சிக்கல் சந்திப்பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான். இப்போ இவர் போய் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பா ஏற்கனவே அன்னைக்கே போய் படுத்துட்டாரு, இப்போ இவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. நலமுடன் வரணும், ஆனால் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்புறம் இவருக்கு ஆதரவாக கூட இவர்கிட்ட வந்து அந்த 2010 நம்ம 2009, 10 இந்த காலகட்டத்தில் இவருக்கு சாஸ்திரி நகரில் இன்ஸ்பெக்டராக இருந்த நேரம் அவருக்கு டிரைவராக இருந்தவர் செல்வமா என்னமோ அந்த போலீஸார் அவர் மீசக்காரர் அவர் கூட வந்து ஏதோ வீடியோ பதிவு போட்டு இப்போ அவர் ஏஆருக்கு போயிட்டார். அதெல்லாம் போடாதீங்கப்பா, யார் இவர் கூட வேலை பார்த்தா அவர் நல்லவர், அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாதீங்க. அவர் நல்லவர்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் நீங்கள் யார் ஒன்றுமே சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அது போக இந்த ஆதரவு போடுறது கூட விடுங்க, டிபார்ட்மெண்ட்டில் கூட வேலை பார்த்த ஆட்கள், இந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரு. ஆனால் ஒரு சிலர் நான் பார்க்க முழுக்க என்னமோ இந்த சுந்தரேசன் மேலே தப்பும் ஆதரியும், இந்த டிபார்ட்மெண்ட்டு அவ்வளவு சுத்தமாக நடந்துக்கிட்டுன்ற மாதிரியும் அங்கங்கே போய் பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேணாமுங்க, எதுக்கு பாவத்தை போட்டு தெரியாதா. நீங்களே ஒரு ரிட்டையர்டு ஏசியை அவரும் ஒருத்தர் போய் 2-3 சேனல் பார்த்தேன். ஆனால் இவருக்கு எதிராக சொல்கிற மாதிரியும் இவர் எப்படி பேட்டி கொடுக்க போனதான் போச்சு, இவருக்கு எதிராக தான் இந்த கொடுக்குறாங்கல்ல, 2005 காசு வாங்கினார்ல, ஒரு பெண் பாலியல் புகார் கொடுத்துருக்காங்கல்ல, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் வாய்ப்பு விசாமல். ஏன்னா ஏங்க உண்மையிலேயே டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு மனுஷன் உன்னை பற்ற வைக்கிறாரு, நானே என்னை பலிகடை ஆக்கிக்கிறேன்டான்றாரு. அப்போ நீங்கள் அவர் கூட சேர்ந்து நீங்கள் பலியாடலாம் ஆக வேண்டாம், ஏன்னா அவரை கூட சேர்ந்து போக வேண்டாம், அவரை வாழ்த்தி கூட பேச வேண்டாம், ஏன்னா அவருக்கு ஆதரவாக எங்கனையும் எழுதக்கூட வேண்டாம், நம்ம ஒரு பதிவிடவும் வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். இப்போ கொஞ்சம் எதிராக பேசாமல் கூட இருங்களேன்.
இந்த காவல்துறை ஓரளவுக்கு சீர்படுத்தப்படணும் அப்படின்றதுல உங்களுக்கு ஆர்வம் இல்லையா? நீங்கள் 30 வருஷம் இருந்ததா தானே சொல்றீங்க. அப்போ ஓரளவுக்கு நல்லா வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும்ல. அதனால சொல்றேன், ஒன்றும் எதிராலாம் பேசாதீங்க. நான் சந்திச்சுக்கிறேங்க, எனக்கு தெரியுங்க. அதுக்காக வந்து இந்த மற்ற ஆட்கள் மாதிரி தற்கொலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் சந்திச்சுக்கிறேன், எதுனாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மொத்த பென்ஷன் விட்டுட்டு போறாரு. ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து எகென்ஸ்டாக பேசுறதுன்றது அது பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. ஆனால் நீங்களே இந்த துறையில் இருந்திருப்பீங்க. எல்லா உயர் அதிகாரிகளின் அழுத்தம் எவ்வளவு மோசமான அழுத்தம், எவ்வளோ தூரம் எகென்ஸ்ட் பண்ண சொல்லி நம்மளுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஒருத்தர் எழுறாரு, ஒருத்தர் பற்ற வைக்கிறாரு, அந்த நெருப்பை பற்ற வைக்கிறாரு, என்னமோ ஆகட்டும், அதனுடைய தொடர்ச்சி தான். அந்த இவர் பரத் ஸ்ரீனிவாஸ் வர்றதெல்லாம் இவர் சொன்னதனுடைய தொடர்ச்சி தான். இன்னும் நிறைய பேர் வருவாங்க பாருங்க, பென்ஷனில் இருக்கிறவங்க வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் வந்து இது இந்த கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ் இதில் இருக்கிற ஆள்லாம் போயான்ட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த 2003க்கு பிறகு இருக்கிற ஆள்லாம் நீங்கள் ரொம்ப டைட் பண்ணீங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு பிரளயம் சொல்லி முந்தைய பதிவில் கூட சொன்னேன்ல, அதனுடைய ஸ்டார்டிங் தாங்க இதெல்லாம். அந்த ஜூனியர் வேர்டனில் வந்து அந்த 20 தரப்பால் சீரழியும் காவல்துறை ஒரு 4 பக்கம் கவர் ஸ்டோரி. ஆனால் அது இப்போ கரண்ட்டில் இருக்கிறது. அது முடிஞ்சால் அந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் வாங்கி பாருங்க. அது போக அந்த ரெகுலர் ஆனந்தவிடம் தலையங்கத்திலையும் ஒன்று போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த போட்டிருக்கேன் பாருங்க, அதனுடைய கடைசி பாரா மட்டும் வாசிக்கிறேன். காவல்துறையை சீர்திருத்த வேண்டும் என்று தப்பித்தவறி பொறுப்பில் இருப்பவர்கள் முன்வந்தால் கூட அதை எங்கிருந்து ஆரம்பிப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பிரிக்கவே முடியாதபடி லஞ்சமும் காவல்துறையும் பின்னி பிணைந்து இருப்பதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆணிவேர். அதனை களையாதவரை காவல்துறையில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது பெயர் பலகைகளில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி படம் முடியும். ஆனால் இதில் பார்த்தா நீங்கள் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி தாங்க ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க நினைக்கணும், கொண்டு வரணும். இப்போ இந்த நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவுகள்லையும் சொல்லியிருக்கோம், டிஜிபி அதுக்கு அடுத்த மாதம் ஓய்வு. ஆனால் அப்புறம் வந்து புதிய டிஜிபிக்கு நியமிக்க வேண்டிய கட்டாயம் இப்போதைக்கு இருக்கிறதுல திரும்ப பார்க்கும் பொழுது இவங்க மேடம் சீமா மேடம் வந்து இதுக்கு பக்காவான சூட்டபிள் பெர்சன். ஆனால் அவங்க வந்து ஒரு கரைபடியாத ஆட்கள். டிஎன்யூஎஸ் அறிவியல் மிகச்சிறந்த முறையில் கொண்டு வந்தாங்க, தொடர்ச்சியாக இங்கே இருக்க விடலை. அவங்களுமே அடுத்த வருஷம் ரிட்டையர்டு. குறைந்தபட்சம் இந்த 1 வருடத்திற்குள்ள அவங்க ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வருவாங்க. அவர்கள் போட்ட பாதையில் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு காவல்துறை பயணிக்கும். இது மாதிரியான இந்த லஞ்ச லாவண்யம் இதுகளில் சிக்கி இருக்கக்கூடிய கழுசடைகள் இருக்காங்க பாருங்க, பாலியல் புகார், லஞ்ச லாவண்யம், இது 2 பேரை களை எடுத்துட்டோம்னா டிபார்ட்மெண்ட் சுத்தமாயிடும். அதன் அடிப்படையில் தான் நம்ம கூட அந்த பழைய பதிவுகளில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அந்த பட்டாலியனில் நடக்கக்கூடியது, ஏன்னா அது ஒரு நாற்றங்கள். பட்டாலியனில் நடக்கக்கூடியதில் அங்கேயே லஞ்ச போலீஸை உருவாக்குறேன் அப்படின்றதுக்கு எதிராக பேசுறது. அதனால் இந்த அடிப்படையில் இப்போதைக்கு சுந்தரேசன் அவர் டிஎஸ்பி பற்ற வச்ச நெருப்பு பொறி அப்படியே பரவலாக பரவிக்கிட்டே இருக்குது. நீங்கள் உயர் அதிகாரிகள் இதை மூடி மறைக்க முடியாது. முதல்வருக்கு தெரியாமல் ஏதோ வந்து மூடி மறைச்சிக்கலாம். மற்றபடி இது காவல்துறையினர் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம சேனல் வாயிலாக வெளிப்படுத்த வேண்டிய அந்த கடமை நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் இதை பேசுகிறேன், பார்த்துக்குங்க. இது நல்லது கிடையாது, டோட்டலாக இப்படி இருக்கக்கூடியது. மிக விரைவில் தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய அரசுக்கு நல்லது கிடையாது. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.